வீட்டுக்கு வெளியே வேணா இவங்க பெரிய கலெக்டரா இப்படி விரலாசா 100 பேர் வந்து நிக்கலாம். ஆனா வீட்டுக்குள்ள நான் இவளுக்கு எசமா. நான் நில்லுன்னு சொன்னா நிக்கணும், உட்காருன்னு சொன்னா உட்காரணும். என்னதே மாவட்டத்துக்கே கலெக்டரா இருந்தாலும் இங்க இந்த வீட்டுல ஒரு குடும்ப பொம்பளை. அது இவங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். என்னதான் நான் கலெக்டரா இருந்தாலும் அவர் சொல்ற வேலை தான் எனக்கு முக்கியம். தரையெல்லாம் தொடச்சு சுத்தம் பண்ணிட்டு வேலைக்கு போன்னு சொன்னாரு. அவர் சொன்ன வேலையை முடிச்சுட்டு நான் வந்துடுறேன். நீங்க வெளியில வெயிட் பண்ணுங்க, நான் வரேன். ஓகே மேடம். இந்த வீட்ல யார் என்ன பேசினாலும் நான் அதை பெருசா எடுத்துக்கிட்டு அதனால சண்டை வந்து ஏதாவது நடக்கணும்னு ஆசைப்பட்டா அதுக்கு நான் எப்பவுமே இடம் கொடுக்க மாட்டேன். எனக்கு என் குடும்பம் முக்கியம், என் புருஷன் முக்கியம். இப்ப நீங்களே உங்க வாயால உங்க பொண்டாட்டின்னு சொன்னீங்க. அப்ப நான் கலெக்டரா இருந்தா கூட என்ன உங்க பொண்டாட்டியா ஏத்துக்கிட்டீங்க, அப்படிதானே? நான் உங்க பொண்டாட்டி தான். ஆபீஸ் போயிட்டு வரேன். டாடா டாடா. ஏய் சங்கரி, டேய் மச்சான் வந்திருக்காரு, வாங்கடா. வாங்கடா மதன் மச்சான் வந்திருக்காருடா. என்ன மச்சான் அலையாத விருந்தாளியா வந்திருக்கீங்க, என்ன விஷயம்? என்ன சங்கரி இப்படி கேட்டுட்ட? ஏன் நான் உங்க எல்லாரும் பார்க்க வரக்கூடாதா என்ன? இல்ல மச்சான், சும்மா தான் கேட்டேன். சரி என்ன விஷயம் சொல்லுங்க. ஆமா சொல்லுங்க. எல்லாம் நல்ல விஷயம் தான். செமிஃபைனல்ஸ்ல எல்லாம் ரொம்ப நல்லா விளையாடி ஜெயிச்சிங்கல்ல, அதான் உங்களெல்லாம் பார்த்து பாராட்டிட்டு சாக்லேட் கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். அப்புறம் சங்கரி, உங்களை தேடி உங்க ஹாஸ்டலுக்கு போயிருந்தேன். நீங்க எல்லாரும் இங்க வந்து கிரவுண்ட்ல பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறதா உங்க ஹாஸ்டல்ல சொன்னாங்க. அதான் நேரம் இங்கேயே வந்துட்டேன். ஆமா,
நீங்க மட்டும் இருக்கீங்க. எங்க உங்க கோச்சர் சார்? கோச்சர் சார் இப்ப வந்துருவாரு. அவரு எல்லாருக்கும் இன்னொரு கை மாறி. ஏன் மச்சான் எங்களை பார்க்க வந்தேன்னு சொன்னீங்களே அது எங்களால நம்பவே முடியல. ஆமா மச்சான், செமி ஃபைனல் எங்களுக்கு ஒரு விக்கெட்டா உள்ள நீங்க கைத்தட்டி சிரிச்சீங்க. ஆமா சிரிச்சிங்க. டேய் அது சும்மா தமாஷுக்குடா. இங்க பாரு, நீங்க அவுட் ஆகும்போது நான் ஏன் கை தட்டினேன்னா மனசு சோர்ந்து போகாம உற்சாகமா விளையாடணும்னு தான் அப்படி பண்ணேன். நீங்க செமிஃபைனல்ல ஜெயிக்கணும்னு நான் எவ்வளவு சாமி கிட்ட வேண்டிக்கிட்டேன் தெரியுமா? சத்தியமா சொல்றேன். இந்த சாக்லேட் சாப்பிடுங்க. நான் பேசுறேன். ஏன் மச்சான், எங்க டீம் எப்படியாவது தோக்கடிக்கணும்னு சொல்லி அந்த டீம் காரங்கிட்ட நீங்க சொன்னீங்களாமே? ஆமா சொன்னீங்களாமே, அது உண்மைதானே? அவன் கிடக்குறான் கிறுக்கு பைய. அவன் நம்ம 2 பேத்துக்குள்ள சண்டை இழுத்து விட பாக்குறான். அதெல்லாம் நம்பாதீங்க. இந்தாங்க சாக்லேட். மச்சான், ஃபைனல் மேட்ச் முடியற வரைக்கும் உங்ககிட்ட எதுவும் வாங்கி சாப்பிட கூடாதுன்னு நாங்க முடிவு எடுத்துட்டோம். ஏன்? ஆமா மச்சான், சாக்லேட்ல ஏதாவது விஷ மருந்து கலந்து குடுத்துட்டீங்கன்னா எங்க நிலைமை என்ன ஆகுது? என்ன வருது? ஏன் சங்கரி இப்படி எல்லாம் பேசுற? நான் போய் அப்படிலாம் செய்வேனா? சரி, நானே ஒன்று சாப்பிட்டு காமிக்கிறேன் பாரு. அப்போவாவது நீங்க நம்புறீங்களான்னு பார்ப்போம். இந்தா. ஹேய், என்ன பாக்ஸ் மூடுற? எல்லாருக்கும் எடுத்துக்கொடு, சாப்பிட்டோம். நீயும் சாப்பிடு. அது நாங்க பிராக்டீஸ் முடிஞ்சதும் சாப்பிட்டுக்கிறோம். நீங்க கிளம்புங்க, நாங்க பிராக்டீஸ் பண்ணணும். சங்கரி, பிராக்டிஸ்லாம் எதுக்கு பண்ணிக்கிட்டு? நான் உங்க எல்லாருக்கும் ஆளுக்கு 1 லட்சம் ரூபா கொடுக்க போறேன். என்னடா இது? என்னது 1 லட்சமா? ஏன் கொடுக்குறீங்க? ஏன்னா நீங்க எனக்காக ஃபைனல்ஸ் விளையாடி தோக்கணும், அதுக்கு தான். எள்ளுதான் என்னைக்கு காயுது, எலிப்புழுக்க ஏன் காயுதுன்னு இப்பதானே புரியுது. மச்சான், இந்த ஐடியாவோட தான் வந்திருக்கீங்களா? சங்கரி, இது ஐடியா இல்ல சங்கரி. இப்போ நீங்க கிரிக்கெட் கிளப்ல சேர பணம் வேணும் தானே இந்த டோர்னமெண்ட்டுக்கே வந்தீங்க. நீங்க தோத்துட்டா ஆளுக்கு 1 லட்சம் ரூபா தரேன். 12 பேர் இருக்கீங்க, 12 லட்சம் ரூபா உங்களுக்கு கிடைக்கும். ஆனா நீங்க ஃபைனல்ஸ்ல ஜெயிச்சாலுமே மொத்தமே உங்களுக்கு 1 லட்சம் ரூபா தானே கிடைக்க போகுது. நல்லா யோசிச்சு பார்த்துக்கோங்க. நீங்க ஜெயிச்சா 1 லட்சம் ரூபா, தோத்து போனா 12 லட்சம் ரூபா. என்ன தோத்து போறீங்களா? ஏன் மச்சான், 1 லிட்டர் பெட்ரோலுக்கு என் அக்கா பூமிக்கு அக்கா முந்தானே பிடிச்சி கெஞ்சிட்டு இருக்கீங்க. 12 லட்சம் எப்படி ரெடி பண்ணுவீங்க? என்ன மச்சான், எங்களை ஏமாத்த பாக்குறீங்களா? இதுக்கு வேற ஆள போய் பாருங்க. என்னடா சொல்றீங்க? ஆமா, ஏமாத்த பாக்குறீங்களா? என்ன இந்த குட்டி பிசாசு எந்த பால போட்டாலும் பட்டு பட்டுன்னு பவுண்டரில் அடிக்கிறா? என்ன பண்றது? என்ன மச்சான் இந்த முழி முழிக்கிறீங்க? பார்த்து, கண்ணே வெளியே வந்துட போகுது. என்ன சங்கர் இப்படி கேட்டுட்ட? நான் ஒரு டாக்டர், என்னால 12 லட்சம் ரூபா ரெடி பண்ண முடியாதா? என்ன மச்சான், அப்படின்னா முதல்ல அந்த 12 லட்சத்தை ரெடி பண்ணி என் கண்ணு முன்னாடி காமிங்க. ஆமா மச்சான், சங்கர் சொல்ற மாதிரி முதல்ல பணத்தை காமிங்க. அதுக்கப்புறம் நாங்க தோக்கத்தை பத்தி யோசிப்போம். சங்கரி, காட் ப்ராமிஸ், கம் ஆன், என்ன நம்பு. உங்க தந்திரம்லாம் எங்க கிட்ட காமிக்காம கிளம்புங்க. ஆமா கிளம்புங்க. என்ன மச்சான் நின்னுட்டே இருக்கீங்க? கிளம்புங்க. சங்கரி, கம் ஆன், ஐசே, நான் தரேன். கிளம்புங்க மச்சான். நீங்க கிளம்புறீங்களா? மச்சான் மச்சான் மச்சான், போங்க மச்சான் போங்க, உங்க வழிய பார்த்து போங்க. போங்க மச்சான் போங்க, உங்க வழிய பார்த்து போங்க. போங்க மச்சான் போங்க, உங்க வழிய பார்த்து போங்க. என்ன மச்சான் நிக்கிறீங்க? கிளம்புங்க.
ஹலோ, அர்ச்சனா ஹியர். என்ன அர்ச்சனா ஐஏஎஸ், சௌக்கியமா இருக்கியா? யார் பேசுறீங்க? என்ன என் குரல மறந்துட்டியா? என்ன உன்னால மறக்கவே முடியாது. நான் மணல் ராணி பேசுறேன். ஓ, நீ வெளில வந்துட்டியா? ஆமா, நீ வெளியில வந்துட்டீல, அதான் நானும் வெளியில வந்துட்டேன். நீயும் டியூட்டி எடுத்துக்கிட்ட, நானும் ஏன் டியூட்டி எடுத்துக்கிட்டேன். நான் டியூட்டில ஜாயின் பண்ண விஷயம் அதுக்குள்ள உனக்கு தெரிஞ்சு போச்சா? உன் டியூட்டி எடுத்துக்கிறேன்னா எடுத்துட்டு போ. என்கிட்ட ஏன் பர்மிஷன் கேக்குற? உன் பர்மிஷன் எனக்கு எதுக்கு? நான் ஒண்ணும் வாய் வார்த்தைக்கு சொல்லல. நான் இப்போ உனக்கு எதுக்காக போன் பண்ண தெரியுமா? நீ தானே எனக்கு போன் பண்ண. இப்ப என்ன விஷயம் நீயே சொல்லு. உன்னை பழி வாங்க போறேன். யார? என்னையா? இல்ல உன் புருஷன. ஏய், என் புருஷன் மேல கைய வச்ச உன் கதி என்ன ஆகும் தெரியுமா? நான் எதுக்கும் தயாரா தான் வந்திருக்கேன். என்ன சாதாரணமா நினைச்சிட்டீல? நான் யாருன்னு உனக்கு நிரூபிச்சு காமிக்கிறேன். முடிஞ்சா பர்சனலா என்கிட்ட மோதி பாரு. அதுக்கும் நான் தயாரா தான் இருக்கேன். ஆனா என் புருஷன் கிட்ட ஏதாவது பிரச்சனை பண்ண, அப்புறம் ஆயுஸ்க்கு நீ கம்பி எண்ண வேண்டிதான். ஜெயிலுக்கு போறத பத்தி கவலைப்படுற ஆளு நான் இல்ல. நான் உன்னை ஜெயிக்கணும், அதான் என் லட்சியம். வேண்டாம், எப்படியோ ஜெயில இருந்து வெளில வந்துட்ட. இனிமேலாவது திருந்தி வாழற வழிய பாரு. இல்ல, என்ன மாதிரி ஆளுங்க கிட்ட மோதினா, கலெக்டரா இருந்தாலும் சரி, அது கடவுளா இருந்தாலும் சரி, கடைசியில தோத்துதான் போகணும். ஆமா, தோத்துதான் போகணும். அதான் நான் சொல்ற பாடம். பாடம் கத்துக்க வேண்டியது நீதான். என்ன மாதிரி அதிகாரி கிட்ட மோதினா நீதான் அவஸ்தைப்படணும், ஞாபகம் வச்சுக்க. அவஸ்தைப்பட போறது நீயா நானானு ஒரு கை பாத்துறலாம். உன் கழுத்துல இருக்கிற தாலிய கடைசியா ஒரு தடவை பாத்துக்க. இப்ப பாரு என்ன நடக்க போகுதுன்னு. டேய், கிளம்புங்கடா. சரிக்கா. என்ன இவ வெளியில வந்த உடனே சவால் விடுறா? பொன்னுரங்க மாமாவுக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமோ? எதுக்கும் அவருக்கு ஃபோன் பண்ணி கவனமா இருக்க சொல்லணும். வீட்டுக்கு ஃபோன் பண்ண வேண்டியதான். ஹலோ, நான் அருக்காணி பேசுறேன். யார் பேசுறீங்க? நான் அர்ச்சனா பேசுறேன். பொன்னுரங்க மாமாக்கு ஃபோன் பண்ண நாட் ரீச்சபிள்னு வருது. அவர் வீட்ல இருக்காரா? மாமா வீட்ல இல்ல, மார்க்கெட் போயிருக்காரு. ஏன், என்ன விஷயம்? ஒன்றும் இல்லை, மாமா கிட்ட அர்ஜென்ட்டா பேசணும். எந்த மார்க்கெட்டுக்கு போறேன்னு ஏதாவது சொன்னாரா? ஏதோ சூப்பர் மார்க்கெட்னு சொன்னாரு. சரி, நானே அவர்கிட்ட பேசிக்கிறேன். ஏன், ஆமா, எதுக்கு ஃபோன் பண்ணீங்க? என்ன விஷயம்? நான் நேர்ல வந்து சொல்றேன். அவர் ஏன் இப்போ மார்க்கெட்டுக்கு போனோம்? அவ வேற சவால் விட்டுருக்கா. வீட்டு பக்கத்துல இருக்கிற சூப்பர் மார்க்கெட்டுக்கு போங்க. இவன் இதுக்கு எனக்கு ஃபோன் பண்றான்? வேற வேலை. ஐயோ, போன் எடுங்க. ஐயோ, ஏன் போனை கட் பண்றீங்க இப்போ?
போன் எடுத்து தொலைங்க. என்ன விஷயம் தெரிஞ்சுக்காம பைத்தியக்காரத்தனமா பண்றீங்க? போன் எடுங்க. கொஞ்சம் வேகமா மார்க்கெட்டுக்கு போங்க. கொஞ்சம் வேகமா போங்க. வேற வழி இல்ல, போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ண வேண்டியதான். என்னப்பா என்னப்பா அது? என்னப்பா இப்படி வண்டி ஓட்டுறியா? ஏய் வாடா, சைக்கிளை தள்ளி விடுறா. யாருங்க? என்ன யாரா நீங்க? நான் பாட்டுக்கு மார்க்கெட்டுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கேன். எதுக்கு தகராறு பண்றீங்க? யாரு நீங்க? ஏய் நீ கலெக்டர் அர்ச்சனா புருஷன் பொண்ணு ரங்க தானே? முதல்ல நீங்க யாருன்னு சொல்லு. கேட்ட கேள்விக்கு பதில் சொல்றா. கலெக்டர் அர்ச்சனா புருஷன் பொண்ணு நகை தானே? ஆமாடா, என்னடா பண்ணுவீங்க? என்ன போடுங்கடா. அக்கா மலராணியை பகைச்சுக்கிட்ட இதாடா கதி உனக்கு? சொல்லிடா உன் கலெக்டர் பொண்டாட்டிக்கிட்ட. அக்காவை பகைச்சுக்கிட்ட இதான் கதின்னு. சாமி, எப்படியாச்சும் அந்த பசங்க ஃபைனல் மேட்ச்ல தோக்குற மாதிரி மந்திரிச்சிடுங்க. இல்லனா என் மகன் ரொம்ப கேவலப்பட்டு போயிடுவான். அத பத்தி ஒன்னும் பயப்படண்டா. ஞான் மந்திரிச்சு தர்ற தாயத்து கயிறை விளையாட போற ஒவ்வொரு பையன் கையிலையும் கட்டணும். அப்படி அந்த தாயத்து கயிறை கட்டினா மைதானத்துல நடக்கவும் முடியாம, ஓடவும் முடியாம, பால் போடவும் முடியாம, பால் அடிக்கவும் முடியாம, ரன் எடுக்க முடியாம, இப்படி எதுவுமே முடியாம அப்படியே நிப்பாங்க. ஆமா, எல்லா பசங்களும் அப்படி பிரம்ம பிடிச்ச மாதிரி நிப்பாங்க. அப்போ உங்க மகன் ஈஸியா ஜெயிச்சிடும். ஞான் மந்திரிக்க போறது சைத்தான் மந்திரம். இந்த மந்திரத்தை சொல்லி அந்த கைத்தை யார் கையில கட்டினாலும் அவங்களுக்கு புத்தி இல்லாம போயிடும். சாமி, அப்படிங்களா? அந்த மாதிரி மந்திரிங்க. அந்த குட்டி பிசாசுங்க தான் என் பிள்ளையோட கல்யாணத்தை நிறுத்திடுச்சுங்க. நீங்க இப்படி எல்லாம் மந்திரிப்பீங்கன்னு எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா அப்பவே மந்திரிச்சு அந்த குட்டி பிசாசுங்கள என் வீட்டு பக்கமே வர முடியாம பண்ணிருப்பேன். போயது போட்டுமா, எல்லாத்துக்கும் சேர்த்து ஞான் இப்ப மந்திரிச்சறேன். சத்ரு சம்ஹாரணாசனம். இந்தாங்கம்மா, இந்த கைத்தை அந்த பசங்க கையில கட்டினா போதும். அதுக்கப்புறம் வெற்றி உங்களுக்கு தான். நீங்க நினைச்சது எல்லாமே நல்லபடியா நடக்கும். தைரியமா கட்டி விடுங்க. ரொம்ப நன்றிங்க சாமி. இந்த கயிறை அந்த பசங்க கையில கட்டி விட்டுறேன். அப்ப நான் வரேன்.
ஆ. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த கயிறு பசங்க கையில இருக்கிற விஷயம் மத்தவங்களுக்கு தெரியாத மாதிரி மறைச்சு கட்டணும். புரியுதோ? சரிங்க சாமி, சரிங்க சாமி. சரி, அப்ப நான் வரட்டே. வாங்க. மதன், நீ ஜெயிக்கணும்டா. என் புள்ள நீ வாழ்க்கையில ஜெயிக்கணும்டா. என் புள்ள நீ போட்டியில ஜெயிக்கணும்டா. அதுக்காக நான் என்ன வேணும்னாலும் செய்வேன்.